Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. परमेश्वर के नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. फिर से एक नए दिन को परमेश्वर ने दिखाया है। திரும்பமாக ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். इस दिन भी परमेश्वर की वचन से हम मनन करने वाले हैं। இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானிக்க போகிறோம். हालेलुया, 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 हालेलुया. हमारी जो दर्शन है, हमारी जो विजन है, उसे सही रीति से हमें देखना जरूरी है। நமக்கு தேவன் கொடுக்கும் தரிசனத்தை சரியான விதத்தில் பார்ப்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்க हालेलुया, 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 हालेलुया. हमारा परमेश्वर महान परमेश्वर, நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். वो परमेश्वर हमारे लिए उत्तम चीज को रखता है। நமக்காக சிறப்பானதை தேவன் उसे கொடுக்கிறார். उत्तम चीज को हासिल करने से पहले அந்த சிறப்பானதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக कुछ ऐसे सूखापन दिखती है हमारे जिंदगी அதை में। பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம் வாழ்க்கையிலே ஒரு வறட்சியை போன்ற ஒரு சூழ்நிலை उस காணப்படலாம். सूखापन को देखकर हम इस प्रकार से कहेंगे यहाँ से कोई भलाई नहीं आ அந்த सकती। வறட்சியை பார்க்கும்போது நாம் இந்த நிலைமைக்கு வந்து விடுகிறோம், இனிமேல் எனக்கு எந்த ஒரு நன்மையும் देखो காணப்போவதில்லை. कुछ फलों को देखिए, சில பழங்களை பார்க்கும்போது अंदर इतनी मिठास होती है, அது உள்ளே அவ்வளவு இனிமையானதாக मिठास होती இருக்கும், है। அவ்வளவு இனிப்பாக இருக்கும். मैं उसकी चमड़े को हम देखते हैं, ஆனால் அதை தோலை பார்க்கும்போது उस चमड़े में कोई भी खूबसूरती नहीं அது रहती। வெளியில பார்க்கும்போது ஒன்றுமே ஒரு அழகற்ற நிலைமையிலே காணப்படும். उसकी चमड़े को देखकर हम बोलेंगे इसमें कोई मजा नहीं நாம் है। வெளிப்புறமாக அந்த பழத்தை பார்க்கும் போது, அந்த தோலை பார்க்கும் போது இது அவ்வளவு இனிமையாக இருக்காது इसलिए என்று हम நினைத்து छोड़ விடுகிறோம். देते हैं। எனவே அதை அப்படி விட்டு விடுகிறோம். मगर उसे कोई जानता है ना, ஆனால் அதனுடைய ருசியை ஒருவர் அறிந்து वो விட்டால் फलों को ढूंढते हुए जाएगा। அந்த பழத்தை தேடி அதை வாங்குவார்கள். वो बाहर की रूप कैसे भी क्यों ना हो, அந்த வெளிப்புறமான தோற்றம் எப்படிப்பட்டதா क्योंकि उसको இருந்தாலும், अंदर की रुचि मालूम है। ஏனென்றால் அதனுடைய உள்ளான ருசியை அவர் அறிந்திருப்பார். अक्सर हमें पता नहीं परमेश्वर की योजना के अंदर कितनी अच्छी चीज हमारी जिंदगी அநேக में। வேளைகளிலே தேவனுடைய அந்த அருமையான திட்டத்துக்கு உள்ளே என்ன வைத்திருக்கிறார், இனிமையான காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். हम हमारे दृश्य में जो बात को देखते हैं, हाँ ये ऐसे सूखा है इसके लिए हमें नहीं चाहिए करके कहते हैं। நாம் வெறும் வெளிப்புறமாக பார்த்துவிட்டு இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் வறட்சியான ஒரு காரியம் தான் என்று हम हमारे दृश्य में हमेशा हरी भरी चीज को ढूंढते हैं। நம் வாழ்க்கையில எப்பொழுதுமே நம் பார்வைக்கு பச்சையான காரியங்களை, செழிப்பான காரியங்களை हमारे தான் आंखों में நோக்குகிறோம். जो सही पड़ा उसी बात को हम ढूंढते हैं। நம்முடைய பார்வைக்கு நலமானவைகளை தான் நாம் தெரிந்து मगर கொள்கிறோம். परमेश्वर ஆனால் தேவன் हालांकि वो दिखने में भी सही नहीं रहेगा, मगर जो उसके भीतर परमेश्वर का वो बड़ी उत्तम चीज को रखा அநேக रहेगा। நேரங்களிலே தேவன் நமக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் வெளியில பார்க்கும் போது ஒன்றுமில்லாதது போல தோன்றினாலும் உள்ளே தேவன் அநேக நன்மைகளை அதற்குள் हालेलुया। வைத்திருப்பார். इस सुबह आपकी जिंदगी में परमेश्वर एक भलाई को रखा இந்த है। காலை வேளையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு इस நன்மை संदेश के जरिए வைத்திருக்கிறார். से परमेश्वर की आत्मा आपसे बात करेगा। இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேச परमेश्वर போகிறார். एक महिमा का परमेश्वर है। தேவன் மகிமையின் தேவன். परमेश्वर आपको महिमा को दिखाना चाहता அவர் है। உங்களுக்கு மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். हम अपने वचन में यहाँ पर एजेकियल उसकी 37वीं अध्याय को ले लेंगे। 37 एजेकियल 37। எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது वहाँ पर एक मनुष्य को बारे में हम देखते हैं। ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். वहाँ पर परमेश्वर एजेकियल को सूखी अड्डी की तराई में लेके जा रहे हैं। ஆவியானவர் எசேக்கியேலை ஒரு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குக்குள் நடத்தி செல்கிறார். हालेलुया। हालेलुया। वहाँ पर सूखी अड्डी की भरी हुई तराई में परमेश्वर ने लेकर गए। அங்கே ஆவியானவர் அவரை ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்துகிறார். 37 की 2 इस प्रकार से कहता है, எசேக்கியேல் 37:2 तब उसने मुझे उनके चारों ओर घुमाया और तराई की हर तट पर बहुत सी अड्डियां थी और वे बहुत सूखी थी। என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। परमेश्वर ने उसकी दास को कहाँ पर लेकर गया? தேவன் தம்முடைய தாசனை எங்கே அழைத்து एक சென்றார்? सूखी अड्डी की तराई में लेकर गया। ஒரு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில். He did not take him in the high place. அவர் ஒரு பெரிய உன்னதமான ஒரு இடத்திற்கு எடுத்து He செல்லவில்லை. did not take him in a pleasant place. ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு கொண்டு போகவில்லை. He took him as in a valley
which is full of dry bones. ஆண்டவர் எசேக்கியேலை அழைத்து சென்றது ஒரு பள்ளத்தாக்குக்கு, அதுவும் அந்த பள்ளத்தாக்கு உலர்ந்த எலும்புகளினால் நிறைந்திருந்தது. उसको एक बात दिखाया परमेश्वर ने, ஒரு காரியத்தை தேவன் அங்கே அவருக்கு वहां पर காண்பித்தார். सूखा पड़ी हुई दिखाया. அங்கே காணப்பட்ட நிலைமை உலர்ந்த நிலைமை தான். एजेकिएल की जगह पर हम भी रहते हैं, हमारी भी सोच ऐसे हो जाती है. எசேக்கியேலுடைய நிலைமையில் நாம் இருந்தால் நாம் என்ன யோசிப்போம்? ये परमेश्वर यही बात को दिखाना है मेरी जिंदगी में, என்னுடைய வாழ்க்கையில இதை காண்பிக்கவா நீர் அழைத்து यही வந்தீர்? मुझे दिखा के आ रहे हैं. இதைதான் நீர் காண்பிக்க வேண்டுமா? कितने सालों से सूखापन को मैंने எவ்வளவு देखा है. வருஷங்களாக என் வாழ்க்கையில வறட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். मैंने मेरे बिजनेस में सूखापन को देखा है. என்னுடைய தொழிலிலே வறட்சி, मेरी सेवकाई में, मेरी जिंदगी में मैंने सूखापन को देखा என்னுடைய है. ஊழியத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் வறட்சியை தானே பார்க்கிறேன். और भी सूखापन को क्यों दिखा रहे? இன்னும் ஏன் வறட்சி வறட்சி வறட்சி? परमेश्वर ने उसको अपने बल से लेकर गया, தேவன் அவருடைய ஆவிக்குள்ளாக்கி அவரை அழைத்து சென்றார். वहां पर लेकर जाकर सूखी हड्डी की तराई में घुमा रहा है. वहां पर அங்கே அந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே உலாவ செய்கிறார். वहां पर वो सूखी हड्डी को देखकर वो सोचा भी रहा. ஒருவேளை இவ்வாறாக அவர் யோசித்திருக்கலாம். मगर यहाँ पर परमेश्वर के वचन इस प्रकार से कहते, परमेश्वर पूछता है उससे, तब उसने पूछा, हे मनुष्य के संतान, क्या ये हड्डियां जी सकती है? मैंने कहा, ए परमेश्वर यहोवा, तू ही जानता है. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். एजेकिएल की जगह पर हम जैसे लोग रहते हैं, எசேக்கியேலுடைய நிலைமையில நம்ம இருந்தால் नहीं, नेवर, ऐसा हो ही नहीं सकता நம்ம है. உடனடியாக சொல்லிவிடுவோம், வாய்ப்பே இல்லை, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை कैसे என்று होगा? சொல்லுவோம். எப்படி நடக்கும்? कुछ भाई लोग जब किसी बीमार व्यक्ति के लिए प्रार्थना करने जाते हैं, ஒரு சில சகோதரர்கள் யாராவது உடம்பு முடியாதவங்களுக்கு ஜெபிக்க செல்லும் போது वो वहां पर जाके प्रार्थना करेंगे बड़े विश्वास से. அங்கே ரொம்ப விசுவாசத்தோட ஜெபிப்பார்கள் தான். वो बड़े विश्वास से बोलेंगे, प्रभु आपको चंगा करेगा, प्रभु आपको ठीक करेगा, किसी बात की चिंता मत करो. தேவன் உங்களை சுகமாக்குவார், எல்லாம் சரியாகிவிடும், கவலைப்படாதீர்கள்னு அங்க சொல்லுவாங்க. मगर बाहर आके इस प्रकार से ஆனா வெளியில வந்து என்ன சொல்லுவாங்க? वो रिपोर्ट बहुत डेंजरस है, அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறார், बचने के चांस नहीं है. அவர் உயிரோட இருப்பதற்கு சான்ஸே मगर இல்லை. अंदर उस मनुष्य से कैसे बात ஆனா करेंगे? உள்ள அவங்க என்ன சொல்லிருப்பாங்க? विश्वास की बातें करेंगे. விசுவாசத்தோட சொல்லிருப்பாங்க. मगर बाहर आकर வெளியில வந்து क्या बेचारा बचने की कोई चांसेस ஓ नहीं है. பாவம், என்ன அவர் உயிரோட இருக்கிற சான்ஸே இல்லை. ऐसे ही तो इस संसार में शैतान हमारे जुबान में अविश्वास की बातों को डालता है. இப்படித்தான் अनेक நேரத்திலே நம்முடைய வார்த்தை अविश्वासமான வார்த்தைகள் புறப்படும். मगर यहाँ पर जब परमेश्वर ने उससे कहा ये हड्डियां जीवित हो सकती है, ஆனால் இங்கே தேவன் கேட்கும் போது இது உயிர் அடையுமா என்று கேட்கும் और போது इसकी अच्छी सी जवाब को देखिए. அங்கே எசேக்கியேல் ஒரு அருமையான உத்தரவை हे கொடுக்கிறார். परमेश्वर यहोवा, तू ही जानता है. கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். परमेश्वर सब कुछ जानता है, தேவன் எல்லாவற்றையும் सब அறிவார், कुछ जानता है. எல்லாவற்றையும் அவர் அறிவார். सूरज की उगने की समय को जानता है, அவர் சூரியன் உதிப்பதை அவர் அறிவார், उसकी अस्त के समय को जानता அவர் है. சூரியன் அஸ்தமிப்பதையும் தேவன் ये அறிவார். संसार के सारे मंडल को उसने जान के रखा है. இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் தேவன் நன்றாக वो அறிந்திருக்கிறார். पेड़ों की भेद को भी परमेश्वर जानता है, पेड़ के बारे में भी जानता है. அவர் ஒவ்வொரு மரங்களை குறித்தும் தாவரங்களை குறித்தும் और அறிவார். परमेश्वर के ज्ञान के सामने इस संसार में कोई बात छुपी नहीं है. தேவனுடைய அந்த அனந்த ஞானத்துக்கு முன்பாக எந்த ஒரு காரியமும் ये மறைக்கப்பட்டிருக்கவில்லை. सूखा हड्डी भी परमेश्वर क्या होगी मैं नहीं जानता, मगर आप जानते हैं. இந்த உலர்ந்த எலும்புகளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் इस அறிவீர். सुबह मैं आपसे यही बात को कहता இந்த हूँ, காலை வேளையிலும் உங்களோடு நான் जो சொல்லுவது, आपकी आंखें जो देखती सूखापन को मत देखो, उसके पीछे परमेश्वर की इच्छा और योजना को देखो. உங்கள் பார்வைக்கு முன்பாக நீங்கள் காணக்கூடிய இந்த வறட்சியை அல்ல, தேவன் அதற்கு பின்பாக வைத்திருக்கிற பெரிய திரட்சியை பாருங்கள். हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया. जब उसने इस प्रकार से कहा, परमेश्वर ने तुरंत अपने शब्दों को उसको दिया. தேவன் எசேக்கியேல் அப்படி சொல்லும்போது தேவன் உடனடியாக தமது பதிலை கூறுகிறார். इन हड्डियों से भविष्यवाणी कर कहे, ए सूखी हड्डियां यहोवा के वचन सुनो कर நீ இந்த
எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். परमेश्वर की वचन को सुनो. கர்த்தருடைய வார்த்தையை वहाँ पर கேளுங்கள். परमेश्वर के वचन की जरूरत क्या है? அந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையின் அவசியம் என்ன? क्योंकि सृष्टि में हम देखते हैं परमेश्वर ने अपने शब्दों से सब कुछ बनाया है. ஏனென்றால் சிருஷ்டிப்பிலே நாம் பார்க்கும்போது தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் परमेश्वर के படைத்தார். वचन में वो सामर्थ्य है. தேவனுடைய வார்த்தையில் தான் அந்த வல்லமை आप இருக்கிறது. इस संसार में एक ड्राइनेस को देखते हैं. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு வறட்சியை பார்க்கிறீர்கள். आपकी परिवार में ड्राइनेस को देखते உங்கள் हैं. குடும்ப வாழ்க்கையிலே ஒரு வறட்சியை आपकी பார்க்கிறீர்கள். बिजनेस में ड्राइनेस को देखते உங்களுடைய हैं. பிசினஸ் ஒரு உலர்ந்த நிலைமையை आपके காணலாம். बच्चों की भविष्य में एक ड्राइनेस को देखते உங்கள் हैं. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு इस सुबह मैं आपसे कहता हूँ, காலை வேளையிலே परमेश्वर आपके लिए एक वचन को दे रखा है. உங்களுக்காக ஒரு கொடுக்கிற उस வார்த்தை. वचन को उसके सामने आप कहने के समय தேவன் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கும் போது அதை அந்த சூழ்நிலையிலே பார்த்து கூறுங்கள். आपकी सूखी हुई दशा बदल जाएगी அப்படி தேவனுடைய வசனத்தை நீங்கள் பேசும்போது உங்கள் உலர்ந்த நிலைமை और उसमें जीवन को आप देखने அது लगेंगे. மாத்திரமல்ல ஜீவனை நீங்கள் காண்பீர்கள். Yes, this word is carrying the life. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் The உள்ளது. word of God is the living word of God. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. When you speak out the living word of God, நீங்கள் தேவனுடைய அந்த ஜீவனுள்ள there வார்த்தையை will be a பேசும்போது miracle. உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை Amen. காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. परमेश्वर ने कहा मेरे शब्द को तो कहना. தேவன் சொன்னார் என்னுடைய வார்த்தையை நீ பார்த்து ये பேசு. शब्द काफी है. நமக்கு இந்த வார்த்தை போதும். ये शब्द किसी को चंगा करने के लिए काफी है. யாரையும் சுகப்படுத்தவும் पुराने இந்த வார்த்தை போதும். पुराने नियम में बाइबल इस प्रकार से कहता है, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது वो अपने शब्दों को बेच के चंगा करता है. தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி वो குணமாக்கினார். मरा हुआ लाजरस को बचाने के लिए परमेश्वर ने बोला लाजरस तू बाहर आकर कर कहा. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் லாசருவே எழும்பி வா என்று उसकी தம்முடைய एक வார்த்தையை शब्द அனுப்பினார். काफी है. அவருடைய ஒரு வார்த்தை போதும். बाइबल में एक सूबेदार यीशु के पास आता है. வேதத்திலே ஒரு 100க்கு அதிபதி இயேசுவின் இடத்தில் यीशु के வந்தார். पास आकर उसकी नौकर के लिए एक प्रार्थना विनती कर रहा தம்முடைய है. வேலைக்காரனுக்காக ஒரு வேண்டுதலை ஏறெடுக்கிறார். आप आ जाओ उसको चुप कर चंगा करो करके कहता है. ஆண்டவரே நீ வந்து என்னுடைய வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும் என்று. यीशु भी तैयार हो गए. இயேசுவும் தயாரானார். फिर कहता है ये स्वामी मैं इसकी योग्य नहीं कि आप मेरे भवन तक आने के लिए आपकी एक शब्द काफी है करके कहा. நீர் என் வீட்டில் வந்து நீ சுகம் கொடுக்க நான் தகுதியற்றவன், எனவே ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னார். हालेलुया. जैसे उसने कहा परमेश्वर ने वहां पर शब्द कहा, उस शब्द से उसकी नौकर चंगा हो गया. அங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை அனுப்பும் போது அந்த வார்த்தையினாலே அந்த வேலைக்காரன் உடனடியான சுகத்தை பெற்றார். Wherever you are, நீங்கள் எந்த நிலைமையில் whatever the situation this எந்த time, இடத்திலே இருந்தாலும் I am sending the word of God in your life. இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து परमेश्वर வருகிறது. आपकी सूखापन को उठाकर एक आशीषदायक जिंदगी को लेकर आने தேவன் वाला है. உங்கள் வாழ்க்கையின் எல்லா வறண்ட நிலைமைகளை மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே That all the dryness is going to go away from your life. எல்லா வறட்சியும் உங்களை விட்டு நீங்க போகிறது. परमेश्वर महिमा से भरने वाला है. தேவன் தம்முடைய மகிமையினால் आप உங்களை जीवन को நிரப்பப் देखने போகிறார். वाले. நீங்கள் ஜீவனை பார்க்க आपकी போகிறீர்கள். आंखों को परमेश्वर जीवन दिखाने वाला உங்கள் परमेश्वर है. கண்களிலே தேவன் ஜீவனை हालेलुया. கண்டறியப் போகிறார். हालेलुया. और उसने जैसे परमेश्वर ने उससे कहा वैसे वो बोलने लगा. அப்படியாக எசேக்கியேல் தேவன் தமக்கு தந்த வார்த்தையை பேச आमीन. ஆரம்பித்தார். हालेलुया. हमारी जिंदगी में भी ऐसे काफी बार हम सूखे बात को देखकर हम शांत रह जाते हैं. हमारी जिंदगी बस सूखापन रहती है. நாம் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையின் உலர்ந்த நிலைமையை பார்த்து அப்படியே அமைதியாகி விடுகிறோம். எனவே அந்த உலர்ந்த நிலைமையில் தான் தொடர்ந்து வாழ ஆரம்பித்து बाइबल हमें इस प्रकार से सिखाती है. வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? शैतान की सामना करो, तुम्हारे सामने से भाग जाएगा. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் उங்களை விட்டு ஓடி போவான். शैतान के सामना करना ऐसे तलवार और हथियार को लेकर सामना नहीं करना है. பிசாசை நாம் வாளோடும் கத்தியோடும் நாம் எதிர்த்து நிற்க முடியாது. परमेश्वर के वचन को लेकर सामना करना जरूरी है. தேவனுடைய வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பிசாசை எதிர்த்து जब यीशु की सेवकाई की आरंभ के समय में கிறிஸ்துவின் துவக்க ஊழிய நாட்களில் शैतान ने परीक्षा को लेकर आया பிசாசு இயேசுவை சோதிக்கும்படி और उस வந்தான். परीक्षा के समय
में उसने यीशु के पास वो कुछ बातों को रखा था। அந்த நேரத்திலும் கூட சாத்தான் ஒரு சில காரியங்களை இயேசுவின் இடத்தில் கேட்டான். उस यीशु को कैसे भी पकड़ना है, எப்படியாவது இயேசுவை பிடித்து விட வேண்டும், उसकी योजना को रोकना है, இயேசுவை குறித்த தேவ சித்தத்தை தடை செய்ய वहां पर परमेश्वर की योजना को रोकना है, தேவ சித்தத்துக்கு தடையாக मनुष्य की छुटकारा को रोकना है। மனிதனுடைய விடுதலை தடை इस செய்ய सारे सोच के साथ यीशु की परीक्षा किया அந்த था। எண்ணத்தோடு பிசாசு தேவனிடத்தில் வந்தான். उसकी परीक्षा के समय அந்த சமயத்திலே परमेश्वर ने यीशु ने वचन को लेकर उसको हराया था। இயேசு கிறிஸ்து வார்த்தையின் மூலமாகத்தான் பிசாசை மேற்கொண்டதை हालेलुया, பார்க்கிறோம். हालेलुया। आज सुबह भी आपकी जिंदगी की सारे ड्राइनेस प्रॉब्लम सारे बात को हराना है। आप परमेश्वर की वचन को लीजिए और उसके सामने बोलने लगे हो, और सारे तुम्हारे सामने से हर இந்த जाएंगे। நாளிலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றியை காண வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேச ஆரம்பிங்கள். और एक मनुष्य को हम देखते हैं, இன்னும் ஒரு மனிதனை குறித்து यिर्मयाह के बारे में हम देखते हैं। எரேமியாவை குறித்து பார்க்கிறோம். यिर्मयाह को परमेश्वर ने कुम्हार के घर पर भेजा। எரேமியாவை தேவன் ஒரு குயவனுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார். हालेलुया। हालेलुया। जब वो यिर्मयाह को कुम्हार के घर पर भेजा, எரேமியாவை ஒரு குயவனுடைய வீட்டுக்கு தேவன் அனுப்பும்போது यिर्मयाह उसकी 18 अध्याय में हम देखते हैं, எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே वो परमेश्वर ने बोला तू जा कुम्हार के घर पर जा और वहां मैं तेरे अपने वचन को सुनाऊंगा நீ करके लिखा எழுந்து है। குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு அறிவிப்பேன் என்றார். आमेन, हालेलुया। हालेलुया। तो वहां पर जा, मैं अपने शब्दों को तुझे बताऊंगा। இதோ என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். वहां पर क्या देख रहा है वो? அங்கே அவன் கண்டது என்ன? वहां पर एक कुम्हार जो है छक्के में कुछ सामान बना रहा था, एक बर्तन बना रहा था। அங்கே குயவன் வனைந்து கொண்டிருந்த மண் பாண்டத்தை அவர் பார்த்தார். वो बिगड़ गया। அந்த மண் பாண்டமானது குயவனுடைய கையிலே वचन 4:18 का 4 कहता है इस प्रकार से, எரேமியா 18:4 जो मिट्टी का बर्तन वो बना रहा था वो बिगड़ गया। குயவன் வனைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. ये बिगड़ गया। इस बिगड़ गया हुआ अवस्था को देखने के बाद वो परमेश्वर के दास भी बोला रहेगा। அதை பார்க்கும்போது அந்த தேவதாசன் என்ன சொல்லியிருப்பார்? ये परमेश्वर ये बिगड़ी हुई चीज को देखने के लिए मुझे बुलाया இந்த क्या? கெட்டுப்போன மண்பாண்டத்தை பார்க்கவா என்னை அழைத்து मैं तो வந்தீர்? सोचा ये बड़े अच्छे से सुंदर बर्तन को बनाएगा। நான் நினைத்தேன் இந்த குயவன் ஒரு அருமையான அழகான பாத்திரத்தை ये टूटी வணைந்திருப்பார். हुई चीज को परमेश्वर क्यों दिखा रहे मुझे? ஏதோ இந்த கெட்டுப்போன காரியத்தை ஏன் ஆண்டவரே आज आपकी दृश्य में भी कुछ टूटी हुई परिस्थिति को देखते ஒருவேளை होंगे। உங்கள் பார்வையிலே நீங்கள் பார்க்கும்போது சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு वो मैं நிலைமையை तो நீங்கள் सोचा ये காணலாம். बहुत ही अच्छा परिस्थिति है। நீங்கள் நல்ல ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து मैंने तो सोचा கொண்டிருக்கிறீர்கள். ये बहुत ही अच्छी खुशहाल है, ஏதோ ஒரு நன்மையான காரியம் ஒன்று நடக்கும் मगर என்று ये टूटी हुई चीज எதிர்பார்த்திருப்பீர்கள். मैं देख रहा हूँ। ஆனால் உங்கள் பார்வையிலே நீங்கள் பார்ப்பதோ मेरे உடைக்கப்பட்ட बिजनेस ஒரு छूट காரியம். रही है, ஓ என்னுடைய தொழிலானது ஒரு உடைக்கப்பட்ட मेरे நிலைமையில் मेरे இருக்கிறது. मेरे भविष्य छूट रही है, என்னுடைய எதிர்காலம் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு मेरे நிலைமையில் लिए आगे कोई காணப்படுகிறது. चारा नहीं है, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து सब எந்த कुछ நம்பிக்கையும் छूट எனக்கு चुकी है இல்லை. कर कर। எல்லாம் உடைந்து போனது. ऐसे समय में அந்த நேரத்தில் ऐसे समय में அந்த நிலைமையில் परमेश्वर दूसरा दृश्य को उसको दिखा रहा है। தேவன் திரும்பமாக மற்றொரு காரியத்தை காண்பிக்கிறார். हालेलुया, हालेलुया। हालेलुया। जब बिगड़ गया था तब उसने उसी का दूसरा बर्तन अपनी समझ के अनुसार बना रहा था। அதே நேரத்தில் அப்பொழுது அதை அவர் திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்ததை Hallelujah. Hallelujah. If God is a God, He always shows the second vision to you. ஆண்டவர் எப்போதுமே அவர் நமக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் ஒரு இரண்டாவது ஒரு காரியத்தையும் தேவன் நமக்கு காண்பிக்கிறார். Hallelujah. Hallelujah. वो सिर्फ टूटा हुआ चीज को दिखाकर बंद नहीं किया परमेश्वर ஏதோ ने। அந்த கெட்டு போன ஒரு மண்பாண்டத்தை காண்பித்து விட்டு நிறுத்தி விடவில்லை. सिर्फ वो टूटने के बाद यदि यिर्मयाह वापस लौट जाता तो अगला वो बर्तन को नहीं देख पाता ஒருவேளை था। அப்படியே அதை மாத்திரம் பார்த்து விட்டு எரேமியா திரும்பி வந்திருந்தால் அடுத்து நடந்தது என்ன என்று அவருக்கு தெரிந்திருக்காது. हालेलुया, हालेलुया। 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 मगर वहां पर परमेश्वर ने उसको इंतजार करवाया। ஆனால் எரேமியாவுக்கு தேவன் சமயம் கொடுத்தார், இன்னும் காத்திருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்க்க अगला दूसरा एक बर्तन तैयार होने वाली देखा। ஏனென்றால் அங்கே திரும்பவுமாக ஒரு வேறே ரூபத்திலே அந்த हाँ मेरे மண்பாண்டம் प्रियजनों, आज आप ரெடியாகி टूटी हुई கொண்டிருந்தது. चीज को देख रहे हैं, இன்று நீங்கள் ஒரு கெட்டுப்போன ஒரு உடைக்கப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் आपकी பார்க்கிறீர்கள். आंखों को तैयार कर लेना। உங்கள் கண்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். परमेश्वर आपकी जिंदगी में एक अद्भुत कार्य को करने தேவன் वाला। உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். आपकी सारे
रूटीन बिगड़ चुकी है, உங்களுடைய எல்லா ரொட்டீனும் உடைக்கப்பட்ட आपकी நிலைமை, बिजनेस बिगड़ चुकी है, உங்களுடைய பிசினஸ் या உடைக்கப்பட்ட और நிலைமையா, किसी भी बात छूट चुकी है, உங்களுடைய காரியங்கள் என்னென்னலாம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ, आपकी प्रार्थना जीवन भी टूट सका होगा। உங்களுடைய ஜெப வாழ்க்கை உடைந்து போய்விட்டதா? इस सुबह मैं आपसे वायदे के साथ कहता இந்த हूँ, காலை வேளையிலே ஒரு வாக்குத்தத்தமாக wait in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே நீங்க God is காத்திருங்க. rebuilding. தேவன் திரும்பவுமாக परमेश्वर उसे கட்டிக்கொண்டிருக்கிறார். वापस बना रहा है। தேவன் திரும்பவுமாக வணைந்து கொண்டிருக்கிறார். कैसे बना रहा है मालूम எப்படி है? வணைகிறார்? वो अपने इच्छा प्रमाणित बना அவர் रहा है। பார்வைக்கு சரியான விதத்திலே. हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। यही परमेश्वर की योजना है। அதுதான் தேவனுடைய சித்தம். हमारी जिंदगी में भी परमेश्वर ऐसे कार्यों को நம் करता है। வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். परमेश्वर कभी नहीं चाहता हम टूट जाए। நாம் அப்படியே உடைந்து போய்விட வேண்டும் என்பதை தேவன் परमेश्वर விரும்புகிறதே नहीं அல்ல. चाहता हमारी जिंदगी सूखी हड्डी के समान रहे। நம்முடைய வாழ்க்கை ஒரு உலர்ந்த ஒரு எலும்பு போல இருக்க வேண்டும் என்று தேவன் परमेश्वर की चाहत कैसे, मतलब हम बड़े एक सेना के समान खड़ा होना நாம் ஒரு பெரிய चाहिए। சேனை போல எழும்பி நிற்க வேண்டும் என்று தான் परमेश्वर ये चाहता है, ये पात्र जो है मेरी उपयोगी पात्र होना जरूरी है। தேவனுக்காக உபயோகமான பாத்திரமா இருக்க வேண்டும் என்று हालेलुया। हालेलुया। वचन 6 में परमेश्वर कहता है, 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். यहोवा की ये वाणी है कि इस कुमार के समान तुम्हारे साथ क्या मैं भी काम नहीं कर सकता। அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். जिस जैसे मिट्टी कुमार के हाथ में है, वैसे ही इस्राएल के घराने तुम भी मेरे हाथ में है। இது இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். आमेन। कितनी सुंदर वचन எவ்வளவு देखो, அருமையான வசனம். तुम मेरे हाथ में है। நீங்கள் என் கரத்தில் इस இருக்கிறீர்கள். संसार में लोग तुम्हें कितने बार भी तोड़ क्यों ना இந்த जाए, உலகம் உங்களை எத்தனை முறை உடைத்தாலும், कितने बार भी आप टूटे क्यों ना हो, எத்தனை முறை நீங்கள் உடைக்கப்பட்ட कितने சூழ்நிலையில் बार आपकी இருந்தாலும், जिंदगी सूखी हड्डी की जैसे क्यों ना எத்தனை हो, முறை உங்கள் வாழ்க்கை ஒரு உலர்ந்த எலும்பை போல परमेश्वर இருந்தாலும், कहता है தேவன் சொல்லுகிறார், तू मेरे हाथ में நீ है, என் கரங்களிலே இருக்கிறாய். तू मेरे हाथ में நீ है। என் கரங்களிலே मेरे இருக்கிறாய். हाथ से मैं एक नए रूप को तेरे जिंदगी நான் में உனக்காக दूंगा। ஒரு புதிய ரூபத்தை கொடுப்பேன். इसलिए हमारी आंखों को परमेश्वर के लिए धन्यवाद करो। எனவே அதிகமாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். इस आग को परमेश्वर ने बनाया टूटी हुई चीज को देखने के लिए नहीं, सूखी हुई चीज को देखने के लिए नहीं, परमेश्वर के किए हुए बड़े उद्धार की काम को देखने के लिए। இந்த கண்களை தேவன் படைத்தது உடைக்கப்பட்ட நிலைமையை பார்ப்பதற்கு அல்ல, உலர்ந்த நிலைமையை பார்த்து சோர்ந்து போவதற்கு அல்ல, ஆனால் தேவன் வைத்திருக்கிற புதிய காரியத்தை பார்க்க. But you need to wait for a moment. ஆனால் அதுவரை நீங்கள் ஒரு சில நேரத்திலே நீங்கள் That காத்துதான் waiting is very important. காத்திருத்தல் முக்கியம். अक्सर हम क्या करते हैं, நாம் என்ன செய்கிறோம், अनेक सूखा चीज நேரத்திலே को देखकर जाने दो, உலர்ந்த நிலைமையை பார்த்து விட்டு அவ்வளவுதான், जाने दो, போனா போகட்டும், जाने दो, ये सूखे में क्या भलाई இந்த है, உலர்ந்த நிலைமையில என்ன பிரயோஜனம், ऐसे इसमें क्या लाभ है करके இதுல सोचते என்ன हैं। பிரயோஜனம் என்று யோசிக்கிறோம். हमारा परमेश्वर का कैलकुलेशन लाभ और नष्ट का कैलकुलेशन नहीं है। நம்முடைய தேவன் ஏதோ ஒரு லாப நஷ்ட கணக்கு பார்த்து விட்டு நின்று விடுவதில்லை. मेरा परमेश्वर की कैलकुलेशन एक ही है, सिर्फ लाभ की बात ही होती நம்முடைய है। தேவனுடைய கணக்கு எல்லாமே லாபமாய் மாறக்கூடியதா. हालेलुया। वो हमारे लिए नष्ट को नहीं रखता है அவர் परमेश्वर। நமக்காக எப்போதும் நஷ்டத்தை தருகிறது. हमारा परमेश्वर हमारी सब कुछ आशीष के कारण बना देता है। நம்மை ஆசீர்வாதத்தின் காரணமாக வைக்கிறார். यिर्मयाह उसकी 29 जरमिया 29 वर्स 11 को हम यहाँ पर मैं पढ़ना चाहता हूँ। எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி, जो कल्पनाएं मैं तुम्हारे विषय में करता हूँ उन्हें मैं जानता हूँ, वे हानि की नहीं वरना कुशल ही की है, और अंत में तुम्हारी आशा पूरी करूंगा। நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. हालेलुया। हालेलुया। परमेश्वर जो कल्पना हमारे बारे में बनाया है, தேவன் நமக்காக வைத்திருக்கிற நினைவுகள், गॉड नोस, அதை தேவன் परमेश्वर அறிவார். जानता है। அவற்றை தேவன் அறிந்திருக்கிறார். आपको भले आपको पता नहीं परमेश्वर आपकी जिंदगी में क्या உங்கள் करने वाला வாழ்க்கையில உங்களுக்கு என்று தேவன் என்ன வைத்திருக்கிறார்
இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கலாம். आपको शायद पता नहीं होगा, உங்களுக்கு அது தெரியாமல் मगर இருக்கலாம். परमेश्वर को पता है। ஆனால் தேவன் वो அறிவார். आपके बारे में एक हानि की नहीं, आशीषों की कारण बनाने वाला परमेश्वर। உங்களுக்காக தேவன் ஒரு ஆசீர்வாதத்தின் காரியத்தை आज வைத்திருக்கிறார். आप तराई को देख रहे हैं, सूखी हड्डी की तराई को देख रहे हैं। இன்று நீங்கள் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் Rejoice in the God. இருக்கிறீர்களா? பள்ளத்தாக்கிலே இருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். परमेश्वर की महिमा कीजिए। தேவனை மகிமைப்படுத்துங்கள். हे परमेश्वर, इस सूखी तराई से मेरी जिंदगी में आशीष को उगाने वाले हैं। இந்த உலர்ந்த பள்ளத்தாக்கிலே தான் எனக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. हालेलूया। एक बड़ी आशीष, बड़ी सेना को आप खड़ा करने वाले ஒரு परमेश्वर। பெரிய சேனையை நீர் எனக்காக எழுப்ப सिर्फ போகிறீர். उसकी शब्दों को हम बातें करते நாம் रहेंगे। செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பேசுவது. ये अच्छे वचन है ना, அருமையான இந்த தேவ ये வார்த்தையானது जीवन है, इसमें जीवन है। ஜீவன் உள்ளது. आप बोलते जाएंगे, परमेश्वर एक बड़े अद्भुत कार्यों को அந்த करेगा। வார்த்தையை விதைக்க விதைக்க நம் வாழ்க்கையிலே அநேக அற்புதமான इन दिनों में காரியங்களை आप क्या நாம் देख பார்க்கிறோம். रहे हैं? இன்றும் நீங்கள் பார்ப்பது என்ன? छूटा हुआ बर्तन को देख रहे हैं? உடைந்த ஒரு பாத்திரத்தை பார்க்கிறீர்களா? वेट अ मोमेंट, காத்திருங்கள். परमेश्वर फिर से उसे नया रीति से बना रहा है। திரும்பமாக தேவன் ஒரு புதிய விதத்திலே அதை सूखी வணைந்து हड्डी की கொண்டிருக்கிறார். तराई को देख रहे हैं, நீங்கள் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கை थोड़ा பார்க்கிறீர்களா? इंतजार करो கொஞ்சம் காத்திருங்க. और उसकी दिए हुए शब्दों को बोलो। தேவனுடைய கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை एजेकियल उसकी 37 का 7 वचन इस प्रकार से कहता है। எசேக்கியேல் 37 அதிகாரம் 7 वचनத்திலே उसमें वो जैसे परमेश्वर ने उससे कहा वैसे ये भविष्यवाणी कर ही रहा था। वहां पर हड्डियां एक एक जुड़ने लगा कर लिखा है। அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது என்று பார்க்கிறோம். आमेन, ஆமென், हालेलूया। ஹalleluya. उसकी आंखें पहले क्या देखी? முதலாவது அவருடைய கண்கள் எதை பார்த்தது? सूखी हड्डी देखी। உலர்ந்த எலும்புகளை தான். दूसरी क्या देख रही है? அடுத்து என்ன एक से பார்க்கிறது? एक जुड़ा हुआ देख रहा है। எலும்போடு எலும்பு சேர்ந்ததை अब பார்த்தார். तक अपने जिंदगी में सूखापन को आप देखे रहेंगे। இதுவரை உலர்ந்த நிலைமை பார்த்தீர்கள். उनका लाइफ, आप अपने लाइफ को देखकर सोचे रहेंगे मेरे लाइफ में ऐसे सूखापन ही देख रहा हूँ। என்னுடைய வாழ்க்கையில நான் பார்ப்பதெல்லாம் உலர்ந்த நிலைமை என்று நீங்கள் As நினைத்துக் this கொண்டிருக்கிறீர்கள். morning I'm prophesying in your life. ஆனால் இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் தீர்க்கதரிசனமாக I'm சொல்லுவது, prophesying in your life. உங்கள் வாழ்க்கையை பார்த்து நான் Speak out the word of God. தேவனுடைய வார்த்தையை You will see the life in your உங்க வாழ்க்கையிலே, situation. உங்க சூழ்நிலையிலே தேவனுடைய Every dryness will go away from your life. எல்லா உலர்ந்த நிலைமையும் மாறி போகும். Some new thing is going to begin in your புதிய life. காரியங்களை தேவன் உங்கள் The வாழ்க்கையில God is துவங்க போகிறார். transforming every situation in your life. எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்றுகிறார். Hallelujah. Hallelujah. God is going to give you a new safe in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய வடிவத்தை हालेलुया। Hallelujah. टूटी हुई इस चीज से परमेश्वर एक नए और महिमादायक बर्तन बनाया। இந்த உடைக்கப்பட்ட காரியத்திலிருந்து ஒரு மகிமையான ஒரு பாத்திரமாக தேவன் உங்களை अब एक रहस्य की बातें मैं बताता हूँ। இதுல ஒரு ரகசியம் என்ன? यिर्मयाह जिस कुम्हार के घर पर गया था, बहुत सारे बर्तन वहां पर होगा। அங்கே எரேமியா சென்ற அந்த குயவன் வீட்டிலே எவ்வளவோ பாத்திரங்கள் இருந்திருக்கலாம். बहुत सुंदर बर्तन எவ்வளவு அழகழகான பாத்திரங்கள் இருந்திருக்கலாம். और उस परमेश्वर उसने किसी और चीज को नहीं देखा, वो टूटी हुई चीज को ही देखा। ஆனால் எரேமியா கண்டது எதை? அவர் அந்த கெட்டுப்போன மண்பாண்டத்தை தான் பார்த்தார். वो अच्छे बर्तन को बिल्कुल नहीं देखा रहे, அவர் அழகான அந்த மற்ற பாத்திரங்களையோ மண்பாண்டங்களையோ टूटी பார்க்கவில்லை. हुई चीज को ही देखा रहे। அவர் உடைந்து போன அந்த மண்பாண்டத்தை தான் பார்த்தார். वो टूटी हुई चीज को देखकर उसको टेंशन हुआ रहेगा, அதை பார்த்து அவருக்கு ஒரு டென்ஷன் ஆயிருந்திருப்பார். मगर परमेश्वर उसी टूटी हुई चीज को फिर से बनाया। ஆனால் அந்த உடைந்த ஒரு கெட்டுப்போன மண்பாண்டத்தை தான் தேவன் திரும்பமாக திருத்தமாக हालेलुया, அணைத்தார். हालेलुया। ஹalleluya. परमेश्वर ने एक्सचेंज नहीं किया, उसने रीसेव किया उसको। ஆண்டவர் அதை அப்படியே ஒதுக்கி விடவில்லை, ஆனால் தேவன் அதற்கு திரும்பவுமாக ஒரு புதிய ரூபத்தை கொடுத்தார். हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। उस बर्तन के समान आपके इलाके में आप जहां जहां पर है, उस जगह पर सब लोग वेल सेटल्ड है, अच्छे हैं, सब कुछ अच्छा चल रहा है उनका। ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலத்திலும் கூட நீங்கள் சுற்றி பார்க்கும் போது மற்ற எல்லாரும் மிகவும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது ஒரு வெல் செட்டில் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் अपने जिंदगी को झांक कर देखने के समय உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது, मैं टूटा हुआ हूँ, நான் ஒரு உடைந்து போன ஒரு मैं टूटा பாத்திரம், हुआ हूँ, நான் ஒரு உடைந்து போன मैं ஒரு टूटा பாத்திரம் हुआ போல हूँ। இருக்கிறேனே.
क्या होगा मेरी जिंदगी என் में, வாழ்க்கையில எப்படி இருக்கும் ऐसे कर कर आप सोच सकते என்று हैं। நீங்கள் யோசிக்கலாம். मगर परमेश्वर के वचन आपसे कहता है, ஆனால் தேவ வார்த்தை क्या உங்களுக்கு मैं என்ன उस சொல்லுகிறது? मिट्टी के समान नहीं करूंगा तेरी जिंदगी में? நான் அந்த குயவன் தன் மண்பாண்டத்துக்கு செய்தது போல நான் உனக்கு तू செய்யக்கூடாதா? मेरे हाथों में है। நீ களிமண், நீ என் கரங்களிலே இருக்கிறாய். परमेश्वर एक नए आकार आपकी जिंदगी में दे रहा है। தேவன் உங்களுக்கு ஒரு புதிய ரூபத்தை, புதிய வடிவத்தை கொடுக்கிறார். आपकी तराई में सूखी हड्डियां नहीं, बड़ी सेना खड़ा रहने वाली है। உங்களுடைய பள்ளத்தாக்கிலே வெறும் உலர்ந்த எலும்புகள் அல்ல, ஒரு சேனை கர்த்தர் எழுப்ப एक போகிறார். महिमादायक सेना खड़ा होने वाला है। மகிமையான ஒரு சேனை. बस अभी ड्राइनेस का समय खत्म हो चुका है। இதோ உலர்ந்த நிலைமைகள் எல்லாம் மாறி போய்விட்டது. हालेलुया, हालेलुया. परमेश्वर महान परमेश्वर। தேவன் மகத்துவமானவர். इस सुबह की इस संदेश में हम आपसे इसी बात को मैं कहना இந்த चाहता हूँ। காலை வேளையிலும் இதைத்தான் உங்களுக்கு आप टूटी சொல்லுகிறேன். हुई चीज को देखकर निराश मत होना। எனவே உடைந்து போன காரியத்தை குறித்து நீ சோர்ந்து सूखापन போகாதீர்கள். को देखकर रोना मत। நீங்கள் உங்கள் உலர்ந்த நிலைமைகளை பார்த்து அழுக வேண்டாம். उसको उस परमेश्वर को धन्यवाद करना। அந்த தேவனுக்கு நன்றி ये செலுத்துங்கள். परमेश्वर टूटी हुई अवस्था से एक नई रूप को आप देने वाले இந்த हैं। உடைக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு புதிய ரூபத்தை எனக்கு ये தருவீராக. सुखाए तराई से आप बड़ी सेना को खड़ा करने இந்த वाले हैं। உலர்ந்த எலும்புகளிலே பெரிய சேனை मेरा எழுப்புவீர். सूखा हुआ बिजनेस से परमेश्वर आप एक बड़ी बिजनेस को स्टार्ट करने वाले என்னுடைய हैं। உலர்ந்த இந்த பிசினஸ்ல நீர் ஒரு பெரிய புதிய பிசினஸ் நீங்க मैं எழுப்ப आज போகிறீர். परमेश्वर के वचन पर विश्वास करके मैं बिजनेस को मैं आशीष करता हूँ। நான் இந்த வசனத்தை விசுவாசித்து என் பிசினஸ் ஆசீர்வதிக்கிறேன். मैं मेरी सेवकाई को मैं आशीष करता இந்த हूँ। ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். मेरे शरीर की अंगों को मैं आशीष करता என் हूँ। சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன். ये मेरी जिंदगी में सूखापन नहीं है। என்னுடைய வாழ்க்கையில உலர்ந்த நிலைமை मैं हरी भरी तराई के समान होऊंगा। நான் ஒரு மேய்ச்சலான ஒரு பச்சை பசேர் என்ற ஒரு பள்ளத்தாக்கை போல हालेलुया, இருப்பேன். परमेश्वर आपके साथ ऐसे कार्य करने वाला தேவன் அப்படியாக உங்கள் வாழ்க்கையில है। Wait a செய்வார். moment. காத்திருங்கள். In the presence of God, ஒரு சற்றே it's going to காத்திருங்கள். turn every situation. தேவன் எல்லா சூழலை மாற்றுவார். Every situation will be changed. எல்லா சூழலை மாற்றும். Everything will be changed. எல்லா சூழலை आपकी மாற்றும். जिंदगी को आने वाले दिनों में देखने वाले कहेंगे, உங்களுடைய வாழ்க்கை வருகிற நாட்கள்ல பார்க்கிறவர்கள் அதை इसके சாட்சியாக जीवन में சொல்லுவார்கள். ऐसे कैसे हो गया है। இவருடைய வாழ்க்கையில இப்படி காரியம் எப்படி நடந்தது? John chapter 10 verse 10 इस प्रकार से कहता யோவான் है, 10:10 படி चोर किसी और किसी काम के लिए आता, चोरी करने, घात करने, नष्ट करने आता, मैं जीवन देने के लिए, बहुतायत की जीवन देने के लिए आया हूँ। திருடன் திருடவும் கொல்லவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். परमेश्वर आपकी जिंदगी को बहुतायत से बदलने वाला है। தேவன் பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றப் मैं போகிறார். लिटरली कहता हूँ आपकी जिंदगी में आपकी वातावरण बदलने वाला है। सब जगह पर जीवन को देखने वाले हैं। உங்களுடைய வாழ்க்கை லிட்டரலாக உங்களுடைய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் मरी हुई अवस्था बदलने वाली है। தேவன் மாற்றுவார். முழுமையாக தேவன் मरी हुई अवस्था बदलने वाली है। மரித்த நிலைமைகள் மாறப்போகின்றன. आपकी सारे प्रकार की मरी हुई अवस्था को परमेश्वर बदलने वाला है। உங்களுடைய எல்லா மரித்து போன நிலைமைகளை கர்த்தர் टूटी மாற்றுகிறார். अवस्था को बदलने वाला है। உடைக்கப்பட்ட நிலைமைகளை You will be மாற்றுகிறார். blessed. நீங்கள் You will be ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். blessed. நீங்கள் ஆசீர்வாதம் There will be a life in your உங்கள் blessing. வாழ்க்கையிலே ஒரு ஜீவனை நீங்கள் பார்ப்பீர்கள். हालेलुया, हालेलुया। परमेश्वर आपके साथ है। கர்த்தர் உங்களோடு கூட आइए अपनी இருக்கிறார். आंखों को बंद करेंगे और इस वचन से विश्वास कर आप प्रार्थना करेंगे। இந்த வேளையிலும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். प्रभु धन्यवाद करते हैं इस सुबह के लिए நன்றி परमेश्वर। செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக. आपने हमें जो शब्द को दिए इसलिए आभार स्तुति நீ धन्यवाद தந்த करते हैं உம்முடைய परमेश्वर। வார்த்தைக்காக அதிகமாய் நன்றிகளை आज செலுத்துகிறோம். हम जिस बात को देखते हैं परमेश्वर वो नहीं हमारी डेस्टिनी। இந்த காலை வேளையிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய எதிர்காலம். वो आज शैतान हमें जो सूखापन को दिखाता वो हमारी डेस्टिनी नहीं है। எங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் காண்பிக்கிற உலர்ந்த நிலைமை அல்ல எங்களுடைய வாழ்க்கை. हाँ, परमेश्वर इस सूखापन से ही परमेश्वर हमारे लिए बड़ी सेना को खड़ा करने वाले இந்த हैं। உலர்ந்த நிலைமையிலே எங்களுக்காக ஒரு பெரிய சேனை எழுப்ப வல்லவர். भले हमारी जिंदगी टूटी हुई दिखती है, எங்களுடைய சூழ்நிலை ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையாக Business टूटी हुई காணலாம். दिखती है, பிசினஸ்ல ஒரு உடைக்கப்பட்ட मिनिस्ट्री நிலைமை, टूटी हुई दिखती है, ஊழியம் ஒரு उடைக்கப்பட்ட बच्चों நிலைமை, की भविष्य टूटी हुई दिखती பிள்ளைகளுடைய है, வாழ்க்கை. फिर भी परमेश्वर हम निराशा नहीं होंगे। ஆனால் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். आपकी वचन से आपने कहा है உங்க परमेश्वर, வார்த்தையில நீங்க சொல்லி இருக்கீங்க. थोड़ी देर इंतजार करना, கொஞ்சம் थोड़ी देर इंतजार இன்னும் करना, சற்றே मैं एक காத்திரு. नए आकार को देता நான் हूँ। ஒரு புதிய ரூபத்தை हम உனக்கு आशा के கொடுப்பேன். साथ इंतजार कर रहे हैं நாங்கள் परमेश्वर। விசுவாசத்தோடு इस संदेश को सुनने वाले हर एक को हम आशीष இந்த करते हैं செய்தியை पिता। கேட்கக்கூடிய इनके ஒவ்வொருவரையும் संग आप रहने के लिए हम प्रार्थना அவர்களோடு करते கூட हैं। நீர் இருப்பீராக. कितने दिनों से इनकी आंखें ड्राइनेस को देख இவ்வளவு रहा था, நாட்களாக உங்களுடைய கண்களில் मैं உலர்ந்த इनकी நிலைமை आंखों को
को मैं आशीष करता हूँ, கண்களை मैं ஆசீர்வதிக்கிறேன். इनकी आंखों को आशीष करता உங்களுடைய हूँ। கண்களை आपके किए हुए उद्धार के कामों को दिखाइए परमेश्वर। நீர் செய்துள்ள அற்புத காரியங்களை एजेकिएल को காணட்டும். बड़ी सेना आपने दिखा है, எசேக்கியேலுக்கு ஒரு பெரிய यिर्मयाह சேனையை को காண்பித்தீர். आपने परमेश्वर एक नए रूप बर्तन को आपने दिखाया है। எரேமியாவுக்கு ஒரு புதிய ரூபமாய் वैसे வரையப்பட்ட इनकी பாத்திரத்தை आंखें காண்பித்தீர். परमेश्वर आने वाले दिनों में बड़े बड़े चीज को देख आप पाए இந்த परमेश्वर। கண்கள் ஆண்டவரே வருகிற நாட்களிலே பெரிய பெரிய மகிமையான अब आप परमेश्वर इनके घर को बांधिए परमेश्वर, இந்த குடும்பத்தை கட்டி इनके எழுப்புவீராக. बिजनेस को बांधिए அப்பா, परमेश्वर। தொழிலை கட்டி जो तितर எழுப்புவீராக. बितर हो गया उस फिर से एक बड़ी सेना के समान खड़ा कीजिए எல்லா परमेश्वर। தரைமட்டமான நிலைமையை திரும்பமாக கட்டி मैं எழுப்புவீராக. विश्वास करता हूँ परमेश्वर, நான் आप விசுவாசிக்கிறேன் अपनी ஆண்டவரே. महिमा से बड़े कार्यों को நீர் करेंगे உம்முடைய कर மகிமையினாலே பெரிய अब காரியங்களை ऐसे செய்வீர் करेंगे என்று. कर विश्वास करते நீர் हैं। செய்வீர் என்று यीशु के नाम से இயேசுவின் நாமத்தில் आमेन வேண்டுகிறோம் பிதாவே. आमेन। गॉड ब्लेस यू। God bless you. परमेश्वर आपके साथ है। தேவன் உங்களோடு கூட अपनी இருக்கிறார். आंखों को तैयार உங்கள் कीजिए கண்களை நீங்கள் தயாராக்குங்கள். एक बड़ी सेना को देखने ஒரு के लिए। பெரிய சேனையை एक பார்க்கும்படியாக नए बर्तन को परमेश्वर ஒரு आपको दिखाने புதிய वाला மண்பாண்டமாய் கர்த்தர் है। மாற்றுகிறார். सारी छुटी हुई चीज को बदलने वाला எல்லா परमेश्वर உலர்ந்த நிலைமை वो உடைக்கப்பட்ட आपके நிலைமை संग மாறும். रहकर தேவன் உங்களோடு கூட आपकी இருக்கிறார். आंखों को आशीष உங்கள் करने वाला கண்களை ஆசீர்வதிக்க है। போகிறார். और भी मैं आने वाले दिनों में हमारी आंखें को किस प्रकार से उपयोग करना उसके बारे में मैं सिखाऊंगा। வருகிற நாட்கள்ல கூட நம்முடைய பார்வையை நம்முடைய கண்களை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். कल हम इस बात में हम बातें करेंगे। அதை குறித்து நாம் நாளை தினத்திலே பார்ப்போம். प्रभु हमें आशीष करे। கர்த்தர் தாமே நம் அனைவரையும் आमेन। गॉड ब्लेस यू। ஆசீர்வதிப்பாராக. तब तक ஆமென். हमारे लिए भी प्रार्थना कीजिए। அதுவரை எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென்। ஆமென். ஆமென்.